ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் பல்லவர் வம்சத்தில் பிறந்தவர். அவர் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னர் ஆவார். காடவர் என்பது பல்லவ மன்னர் குலத்தை குறிக்கும் பெயர். ஐயடிகள் என்பது ஐயனின் அடிகள் என்ற பொருளை தருகிறது. வீரத்திலும் ஆட்சித் திறமையிலும் சிறந்த அரசராக விளங்கினார். தம் குடிமக்களுக்கு வறுமை வராமல் காத்து வளமான வாழ்க்கையை வழங்கினார். தம் ஆட்சிக்குட்பட்ட எல்லா உயிர்களும் நலமாக வாழ செங்கோல் செலுத்தினார். எங்கும் சைவ நெறி வளர வேண்டும் என்று நல்லாட்சியை நடத்தினார். தமிழிலும் வடமொழியிலும் மிகுந்த புலமை பெற்றிருந்தார். இயல், இசை, நாடகம் போன்ற பல கலைகளை வளர்த்தார். சிவபெருமானின் மீது நாளுக்கு நாள் பேரன்பு அதிகரித்தது. அரச பதவி சிவ வழிபாட்டிற்கு தடையாக இருப்பதாக எண்ணினார். தம் மகனுக்கு முடிசூட்டி அரசாட்சியை ஒப்படைத்தார். நல்ல ஆட்சி நடத்த வேண்டிய முறைகளை மகனுக்கு அறிவுரை கூறினார். பின்னர் தாம் முழுமையாக சிவ வழிபாட்டில் ஈடுபட்டார். சிவபெருமான் எழுந்தருளிய அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று தரிசனம் செய்தார். ஒவ்வொரு சிவாலயத்திலும் தம்மால் என்ற திருத்தொண்டுகளை செய்தார். ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு வெண்பா பாடி இறைவனை வழிபட்டார். அவரது பாடல்கள் சேத்திர திருவெண்பா என்ற பெயரில் 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றன. இறைவன்பால் கொண்ட பக்தியால் அவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்பட்டார்.